தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/12/2025 சனிக்கிழமை. உத்தர நட்சத்திரம் காலை 10:09 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு கிழமை சனி. சனி என்று வந்தாலே எல்லோருமே ஆலயங்களில் பார்த்தால் நிறைய கூட்டம் இருக்கும். காரணம், பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினாலே அர்ச்சனைகளும் அதிகம் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட நாளிலே இந்த சனிக்கிழமை சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க என்ன வழின்னு 2 தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய தொடர்பாக இன்றைக்கு சொல்கிறேன். பொதுவாக 7.5 சனி இப்போ யாருக்கு நடக்குது அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பச்சனி நடக்குது, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது, மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனி நடக்குது. விரயச்சனி நடந்தால் விரயங்கள் ஆகும். ஜென்மச்சனி நடந்தால் உடல்நிலைகள் சரியாக இருக்காது, மனநிலை சரியாக இருக்காது. குடும்பச்சனி நடந்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம், சுப விரயங்கள் ஏற்படும். கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிப்பாங்க. அஷ்டமத்து சனி ஒருத்தருக்கு நடந்தால் நிறைய கஷ்டங்கள் வருமா. அதனால் எல்லா வழிகளிலையும் நிம்மதி கிடைக்கணும்னா சனி விலகிற வரை பொறுமையாக இருக்கணும். அது 7.5 சனி 7.5 ஆண்டு செய்யக்கூடிய அந்த செயல்களை இது 2 ஆண்டில் செஞ்சிருமா இந்த அஷ்டமத்து சனி. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. சரி, இப்படி சனி இருந்துச்சுன்னா சனிக்கு என்னையா பண்ணுறது? எங்களுக்கு 7.5 சனி வந்ததுலேருந்து வேலையெல்லாம் போயிடுச்சு, வேறு வேலையும் கிடைக்கல, பல இடங்களில் இருந்து 1 மாதம் 2 மாதத்துலேயே வர்றாப்பில் வந்துடுது, மேலதிகாரிகளுக்கு எங்களுக்கு இணக்கமாக இல்லையே, என்ன செய்கிறதுனாலாம் எங்கிட்ட கேட்பாங்க. பொதுவாக சனி நடந்துச்சுன்னா சனி பகவானை டைரெக்டாக போய் கும்பிடலாம். நவகிரகத்தில் உள்ள சனியவும் கும்பிடலாம். சிவாலயங்களில் சனின்னு தனியாக இருக்கும், அந்த சன்னதிக்கும் போய் கும்பிடலாம். சனிக்குள்ள சிறப்பு ஸ்தலங்கள் பெருச்சி கோயில் ஒன்று திருப்பத்தூர் அருகில் இருக்குது, அதுக்கப்புறம் திருநள்ளாறுன்னு இருக்குது, குச்சானூர்னு இருக்குது, திருக்கொள்ளிக்காடுன்னு இருக்குது. இப்படி எத்தனையோ சனிக்குள்ள ஊர் இருக்குது, திருப்புளிச்சொல்லூர்னெல்லாம் இருக்குது. இப்படி பல இடங்களில் உள்ள சனி பகவானை போய் கும்பிடலாம். அதற்கு பிறகு இல்லத்திலேயே நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா என்ன எளிய பரிகாரங்கிறதுக்கு சொன்னேன். நல்லெண்ணெய் முகம் பார்த்து தானம் செய்தல். நாள் சனியில் 8 பேருக்கு அன்னதானம். சனிக்கிழமை இன்றைக்கி வந்து அன்னதானம் செய்யணுமா. அதுதான் பாருங்கள், சில பேர் முறுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த முறுக்கில் எள்ளுக்கு போட்டிருக்கும். எள்ளு போட்ட முறுக்கு இன்றைக்கி கொடுத்தா அந்த சனியினுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபடுற வாய்ப்பு இருக்கான். அதனால் பல பேர் வந்து இப்படி முறுக்கு எள் கலந்த முறுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் அந்த கோயில்களுக்கு போனால் தான் தெரியும் என்னென்னவெல்லாம் தானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. பொதுவாக சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அன்னதான பிரியன் சனி. ஆகையினால் எப்படி ஐயப்ப சுவாமி இருக்கோ அதே மாதிரி இதுக்கு அன்னதானத்தில் பிரியப்படும். அதுக்கப்புறம் இதுக்கு எள் தீபம் சன்னதியில் ஏற்றி வைத்தல். எள் தீபம் ஏற்றணும். எந்த சன்னதிக்குமே நம்ம தீபத்தை ஏற்றுறது நல்லது. தீபம் ஏற்றணும்னா ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வரணும்னா சன்னதியில் நம்ம தீபம் ஏற்றணுமா. திருக்கார்த்திகை இன்றைக்கு எப்படி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுறோமோ அது மாதிரி நவகிரகங்களுக்கெல்லாம் ஏற்றுற மாதிரி சனிக்கிழமைன்னு வந்தாலே சனி பகவான் சன்னதியில் கண்டிப்பாக எள் தீபம் ஏற்றினா நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கணும்னு நம்ம முன்னாடி சொன்னேன். உள்ளத்தில் மகிழ்வோடு வைத்தல் மேலும் நம்ம மகிழ்ச்சியாக போய் வைக்கணும். அதுக்கப்புறம் உடற்குறையாய் உள்ளவருக்கு உதவி செய்தல். ஏன்னா சனி வந்து முடவன். சனி வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்கிறதுனால தான் ஒரு ராசி கட்டத்திலேருந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு 2.5 ஆண்டு ஆகுது. இப்போ சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு வீடுக்கு மாறும், சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்கா மாறும், செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா மாறும், புதன் 1 மாதத்துக்கு ஒருக்கா மாறும், வியாழன் 1 ஆண்டுக்கு ஒருக்கா மாறும். அதே நேரம் ராகு கேதுக்கள் 1.5 வருடங்களுக்கு ஒருக்கா வீடு மாறுது. சனி மட்டும் 2.5 ஆண்டுகள். காரணம் என்னென்னா மெதுவாக போகும். அதற்கு பெயரே மந்தன்னு பேர். ஆனால் மந்தன்னு பேர் இருக்கிறதுனால அது நல்லா செய்யுமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற. மகேஸ்வரன் கூட செய்யான்னா யார்? சிவன் செய்கிற அளவை காட்டிலும் கூட அதிகமாக செய்யுமா. இது சர்வேஸ்வரன் மாதிரி சனீஸ்வரன். ஆகையினாலே அந்த சன்னதிக்கு போய் கும்பிட்டா பலன். உடற்குறை உள்ளவர்க்கு உதவி செய்தல். வெல்லும் வழி காட்டுகின்ற விநாயகருக்கும். விநாயகர் துதி இல்லாமல் எந்த பாடலும் நம்ம படித்தோம்னா முதல்ல காப்பு போட்டுருவோம். ஒரு காரியம் தொடங்கணும்னா பிள்ளையார் சொல்லி போடணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி வெல்லும் வழி காட்டுறது யார்? விநாயகருக்கும். வேகமாய் பறந்து வரும் அனுமனுக்கும். அனுமன் வந்து காற்றுக்கு புத்திரன், வாயு புத்திரன். அதனால் வேகமாக பறந்து வருவார். அவருக்கும் நல்ல விதம் பூஜை செய்தால் வெற்றி தானே. நல்ல விதம் நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா. நல்ல விதம் பூஜை செய்தால் இவற்றினாலே நாடி வரும் சனியாலே நன்மை சேரும். சனி நமக்கு வருது, 7.5 சனி வருதுன்னா இது மாதிரியான பரிகாரங்களையெல்லாம் செய்யலாம். இது ஒரு அற்புதமான ஒரு எளிய பாடல். இதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டாலே நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. லாபஸ்தானத்திலே சனி இருப்பதனாலே அதுவும் வக்கரம் நிவர்த்தியாகி இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாக வரும். ஒரு தொழிலை நடத்துபவர்கள் கிளைத்துறை தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திக்கின்ற ஒரு இனிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். இன்று கிழமை சனி என்பதனாலே ஆரோக்கியம் சீராக சனி பகவானை வணங்குவது நல்லது.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு இன்று உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீங்கள் வழிபாடுகளிலும் நம்பிக்கை வைப்பீர்கள். அருகில் உள்ளவர்களை ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் செயல்பட்டும் சில காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, புதிய நட்பாலும் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் புதனோடு புத சுக்கிர யோகம். ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கும் யோகம் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் வளர்ச்சியான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் மறைந்திருக்கின்றார் 6ஆம் இடத்தில் 3 அதிபதியோடு. 3, 6, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடி இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பார்கள். பொதுவாக நடக்காத சில காரியங்கள் நடக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு பழமொழி. அந்த அடிப்படையிலே மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் வரும். எனவே நீங்கள் 1 மடங்கு லாபத்தை எதிர்பார்த்தால் இன்றைக்கு தொழிலில் 2 மடங்கு கிடைக்கலாம். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதை கொண்டு தொழிலையும் நீங்கள் வளப்படுத்துவீர்கள். இந்த நாள் யோகமான நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும் நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். இன்று சனிக்கிழமை எதையும் நீங்கள் திருப்திகரமாக செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடியும் அதிகரிக்கும். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இன்றைக்கு நீங்கள் எதையும் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் என்றாலும் அதுவரை கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த தொல்லைகள் கொடுக்கும். ஒரு நோய் நீங்கினால் அடுத்த நோய் வந்து விட்டதே, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதே என்று நினைப்பீர்கள். வாழ்க்கை துணையோடும் பிரச்சனைகள் வந்து அலைமோதும். வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம். எனவே இந்த நாள் நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள விரும்பினால் சனி பகவானையும் வழிபட வேண்டும். அதே நேரம் அனுமனையும் வழிபட வேண்டும். நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இப்படி செய்வதன் மூலமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். லாபம் சிறப்பாக வரும். நினைத்தது நிறைவேறும். சலசலப்புகள் மாறி கலகலப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே புதன். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வார்கள். விடாமுயற்சியால் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். கூட்டு முயற்சியில் கணிசமான லாபம் கிடைத்து இன்றிலிருந்து நாம் இனி தனித்து இயங்கலாமே என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி கொடுத்து மகிழ்கின்ற நாள். அதே நேரத்தில் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரனோடு புதன் புத சுக்கிர யோகம். ராசிநாதன் 2இல் இருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் 2க்கு அதிபதி 3இல் இருக்கின்றார். தனாதிபதி 3இல் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஒரு தொகை வர வேண்டும். அல்லது இல்லத்திலே உள்ளவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உருவாக வேண்டும். எனவே குடும்பத்தில் உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, படித்து முடித்து வீட்டில் இருந்தால் இன்றைக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதன் மூலமாக உதவி வருமானங்கள் வந்து குடும்ப முன்னேற்றமும் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் 2ஆம் இடத்திலே சூரியன், வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக சில வாய்ப்புகளை இழக்க நேரிடும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். வழிபாட்டாலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். வாழ்க்கை தேவையும் பூர்த்தியாகும். சூரியன் ராசியில் இருக்கின்றார் 10க்கு அதிபதி. எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் அயல்நாட்டிலிருந்து வரும் நிறுவனங்களிலிருந்து கூட வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். இந்த நாள் இனிய நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழலோ அல்லது விற்ற இடத்தை வாங்கக்கூடிய சூழலையோ உருவாகலாம். செவ்வாய் ராசியில் இருந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். யாரிடமும் எந்த முடிவும் கேட்காமல் நீங்களாகவே சில முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்திலே அதிரடி முடிவெடுத்து கூட சிலரை ஆச்சரியப்படுத்துவீர்கள். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே சுக்கிரன்
புதன் சூரியன். எனவே ஒரு பெரும் விரயம் காத்திருக்கிறது. இன்று நீங்கள் வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நிறைவேற்ற சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். அல்லது இல்லத்திற்கு தேவையான மின் சாதன பொருட்கள், டிவி, மிக்சி, கிரைண்டர், இப்படி ஏதாவது ஒன்று பழையதாக இருந்தால் கொடுத்துவிட்டு புதிதாக வாங்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பெரும் விரயங்களை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று குரு பார்வை இருக்கின்றது. மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதே நேரத்தில் கைமாற்றாக நீங்கள் கொடுத்த தொகை வந்து சேரும். குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. கல்யாண கனவுகளும் நனவாகும். கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். மறதியால் விட்டு போன பணிகள் இன்று ஒவ்வொன்றாக நடைபெறும். புதிய நட்பால் உங்களுக்கு உற்சாகமும் கிடைக்கும். பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் தீர்வு காணப் போகின்றீர்கள். 2 ராகு, திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. மனக்கலக்கம் சிறிது இருந்தாலும் கூட அதை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று சனிக்கிழமை. மேலும் ராசியில் சனி இருக்கின்றார். சந்திராஷ்டமம் வேறு இருக்கின்றது. எனவே மிக 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 நிதானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்ல வேண்டாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பணம் அந்த மறுநிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். திட்டமிடாத சில செய்திகள் உங்களை திக்குமுக்காட வைக்கலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. பக்குவமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளலாமே தவிர நீங்கள் எதையும் அன்பால் சாதித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதிகாரத்தால் சாதித்துக் கொள்ள இயலாது. 6 குரு இருப்பதனாலே ஊரில் பகை என்பார்கள். எனவே பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்பதனாலே இன்று மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு குறுபார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். பிற இனத்தாரால் பெருமை சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். திருமணம் போன்ற நல்ல வாய்ப்புகள், அதாவது சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதுவரை பிள்ளைகளின் கல்யாணத்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லையே. வந்த வரன்கள் வாயிலோடு நிற்கிறது. எப்பொழுதுதான் இல்லம் தேடி வரும்? கல்யாணம் முடியுமா முடியாதா? மங்கள ஓசை மனையில் கேட்குமா கேட்காதா என்றெல்லாம் குழம்பியவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. பொருளாதாரமும் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். குரு பார்வை இருப்பதனாலே பெற்றோர்களின் மணி விழாக்கள் அல்லது முத்து விழாக்களை நீங்கள் நடத்துவதற்கான ஆலோசனைகளை செய்வீர்கள். அது மட்டுமல்ல, குடும்ப முன்னேற்றமும் கூடும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கும் வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். உச்சநிலையை அடையும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.